ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். நார்ச்சத்து புரதச்சத்து அதிகம் நிறைஞ்ச பாசிப்பருப்பு உளுந்து மட்டுமே வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இது போல் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி அப்படி இல்லைனா பச்சரிசி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்க்குறதுனால டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், நல்லா கூலாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி 3 to 4 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். 3 மணி நேரம் கழித்து நல்லா பாருங்கள், நல்லா இது போல் நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரெலாம் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், விருப்பப்பட்டால் மிளகு, சோம்பு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும். அரிசி மட்டும் லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கதாக இருந்தாலும் தாராளமாக அரைச்சிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட இஞ்சிலாம் சேர்க்க தேவையில்ல, ஒரு டைம் சேர்த்தாலே போதும். வாய்வு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இஞ்சி சீரகம் சேர்த்து இது செய்யுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எந்த தொந்தரவுமே இருக்காது. அடுத்த பஜ்ஜியும் அரைச்சி நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி கலந்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு 5 to 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், ஆனால் புளிக்க வச்சு செய்யும்போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதில் பேக்கிங் சோடா, ஈனோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நார்மலாகவே புளிக்க வச்சு சுட்டா போதும். நான் ஒரு 5 மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி புளிக்கிற டைம் மாறும். மாவு கொஞ்சம் பொங்கி நல்ல இந்த மாதிரி சாஃப்டாக வந்திருக்கும். அது வரைக்கும் புளிச்சு வந்தாலே போதும், ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாவை தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன். இந்த மாவில் இட்லியும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். நாம் இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறோம். அதனால் தோசை மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் மாவு இருந்தாலே போதும். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 5-6 கருவேப்பிலை இலைகள், காரத்துக்கு ஒரு 6 to 7 பச்சை மிளகாய் இல்லைனா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வேர்க்கடலை வறுத்ததுனால நான் உடனே வறுத்துக்கிறேன். வறுக்கலைன்னா நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிச்ச பொருட்களை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காய் பூ எடுத்து கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக தேங்காய் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ருசியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறேன். நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்.
மல்லி இலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சட்னி தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், கட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதில் நான் வச்சுருக்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நார்மலாக எப்படி தாளிப்பு கொடுப்போமோ அதே மாதிரி தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான தேங்காய் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும். இது நார்மலாக இட்லி, தோசைக்கு, சிறுதானிய எல்லா இட்லி, தோசை வகைகளுக்குமே இந்த சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கட்டியாக இருக்கிறத விட இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு கரண்டி எடுத்து நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நல்ல மெல்லிசாக சுட்டு எடுத்துக்கோங்க. எப்போவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு செய்யாமல் பாசிப்பருப்பு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல புரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். ஓரளவு தோசை வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ஓரங்களில் நல்ல ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி சுட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா அதுவே நல்ல எலும்பி வரும். அதை அப்படியே எடுத்து திருப்பி கூட போட தேவையில்லை. இதுபோல் கைட்டே எடுத்துடலாம். பாசிப்பருப்பில் நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக தோசை வந்திருக்குன்னு பாருங்கள். இதுபோல் சுட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 2-3 நாளாவது இந்த தோசையை எடுத்துக்கிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடல் சோர்வு நீங்கி உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் பாசிப்பருப்பு, உளுந்து ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்னா சுகர், பிபி இருக்கவங்களும் இந்த மெத்தடை வாரத்தில் 1 நாள் இல்லைனா 2 நாளாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பான கிரிப்ஸியான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிரும். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, எல்லா சட்னியுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேன்நிலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.